டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. ஆன்மீக ஐதீகங்கள், தீபாராதனைகள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் தீபாராதனைகள் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். இறைவனை பூஜிக்கும் முறைகளில் தீபாராதனை மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. இறைவனே தீப வடிவில் விளங்குகிறார் என்பதே இதன் தத்துவம். இறைவன் முருகனை அருணகிரிநாதர் தீபமங்கள ஜோதி நமோ நம என்று போற்றுகிறார். மாணிக்கவாசக பெருமானும் இறைவனை ஒளிவளர் விளக்கே என்றும், சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே என்றும் பலவாறு போற்றியுள்ளார். ஒளிவடிவமான இறைவனை தீபங்களால் ஆராதனை செய்வதே தீபாராதனை என வழங்கப்படுகிறது. கோவில்களில் செய்யப்படும் தீபாராதனைகளை பற்றியும் அவற்றை செய்ய வேண்டிய முறைகளை பற்றியும் ஆகம நூல்கள் விரிவாக கூறுகின்றன. தீபாராதனை என்பது வெறும் சடங்காக மட்டுமின்றி உலகின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் காட்டும் தத்துவ விளக்கமாகவும் அமைந்துள்ளது. கோவில்களில் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தங்களுக்கு முன்பு திரையிடப்பட்டிருக்கிறது. திரைக்கு உள்ளே இருந்து பூஜையை அர்ச்சகர் தொடங்குகிறார். முதலில் மணியோசை கேட்கிறது. எல்லையில்லா வெற்றிடத்தில் முதலில் ஒளியே பிறக்கிறது. ஒளியில் இருந்து ஒளி பிறப்பது ஒரு தீபத்தின் மூலம் காட்டப்படுகிறது. ஒளியில் இருந்து இறைவன் அருளால் பல நிலைகளில் உள்ள ஜீவன் பிறப்பதை அடுக்கு ஆரத்தி உணர்த்துகிறது. இப்போது திரை நீக்கப்பட்டு அடுக்கு ஆரத்தியை பார்க்கிறோம். அண்டவெளியில் புலப்படாதிருந்த உலகம் திரையை விலக்கிக் கொண்டு நமக்கு தெரிகிறது. இறைவன் உயிரில் கலந்து உருவமாக புலப்படுவதும், திரை விலகிய பிறகு இறை வடிவத்தை காண்பதும் அதன் முன்னே இருக்கும் அடுக்கு ஆரத்தி குறிப்பிடுகின்றன. அடுக்கு ஆரத்தியில் தீபங்கள் பல தட்டுகளில் இருந்தாலும் அவை உருவமற்ற ஒரே பரம்பொருளின் வடிவத்தை குறிப்பிடுகின்றன. பிறகு 5 தட்டுகள் காட்டப்படுகின்றன. இவை சிவபெருமானின் 5 முகங்களையும் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் படைக்கப்படுவதையும் உணர்த்துகின்றன. திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். பிறகு 5 பூதங்களும் சேர்ந்து பிரபஞ்ச வடிவமாக விளங்கும் கும்பாராத்தி காட்டப்படுகிறது. கும்பம் அண்டத்தையும் அதன் மீதுள்ள தீபம் அதை இயக்கும் இறைவனையும் குறிப்பிடுகிறது. அதையடுத்து நாக தீபம், மயூர தீபம், குக்குட தீபம், ரிஷப தீபம், கஜதீபம், புருஷா மிருக தீபம் ஆகியவை காட்டப்படுகின்றன.
இவை மூலம் முதலில் ஊர்வன, அடுத்து பரப்பன, அடுத்து மனிதனும் விலங்குமாகிய புருஷா மிருகம், அடுத்து மனிதன், இந்த வளர்ச்சிக்கு பிறகு வாழ்வதற்கான ஆயுதம் ஆகியனவும் விஞ்ஞான முறையில் காட்டப்பட்டு வருகின்றன. இவை உருவத்தால் வேறுபட்டிருப்பினும் பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டு இயங்குவன என்னும் பொருள்பட அவற்றின் மீது பிரபையும் அதில் 5 தீபங்களும் அமைந்துள்ளன. இவ்வாறு ஒரே பரம்பொருளிலிருந்து தோன்றிய ஜீவன் பல நிலைகளை கடந்து அறிவால் இறைவனை அறிந்து கொள்கிறது. அடுத்து 7 கிளைகளை உடைய கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. பக்குவம் அடைந்த ஜீவன் இறைவனின் சாரூப நிலையை பெறுவதால் இறை வடிவமாக போற்றப்படுகிறது. எனவே 8 திசைகளிலும் உள்ளவர்கள் போற்றுவதை குறிக்கும் வகையில் அஷ்டமங்கலம், அதாவது சாமரம், நிறைக்குடம், கண்ணாடி, அங்குசம், பறை தீபம், கொடி, தங்கமின் ஜோடி காட்டப்படுகிறது. கிழக்கு திசையான இந்திரன் திசையில் இருந்து குடையும், தென்கிழக்கான அக்னி திக்கில் இருந்து அடுக்கு தீபமும், தெற்கு திசையாகிய யமதிக்கில் இருந்து ஸ்வஸ்திகமும், தென்மேற்கு திசையாகிய நிருத்தி திக்கில் இருந்து சாமரமும், மேற்கு திசையான வருண திக்கில் இருந்து பூரண கும்பமும், வடமேற்கு திசையான வாயு திக்கில் இருந்து விசிறியும், வடக்கு திசையான குபேர திக்கில் இருந்து ஆலவட்டமும், வடகிழக்கு ஈசான்ய திக்கில் இருந்து கொடியும் கொண்டு வரப்பட்டதாக கருதி அவை காட்டப்படுகின்றன. நற்குணங்களால் நிறைய பெற்ற ஜீவனை 8 திசைகளில் உள்ளவர்களும் வாழ்த்துகிறார்கள் என்பதை குறிக்கும் வகையில் குடை, அடுக்கு தீபம், சாமரம் ஆகியவை காட்டப்பெறுகின்றன. பின்னர் கற்பூர தீபம் காட்டப்படுகிறது. இதுவே பூரண நிலை எய்திய ஜீவனின் நிலையாகும். கற்பூரம் எரிந்து காற்றில் கலந்து விடுவதைப் போல ஜீவனும் தன் பாச பிணைப்பை உதறிவிட்டு பகவானோடு ஐக்கியமாவதை இதன் மூலம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பின்னர் விபூதி அளிக்கப்படுகிறது. இதுவரை நிகழ்ந்த உலகத்தின் தோற்றத்தையும் இறுதியில் அது ஒடுங்கிவிட்டதையும் குறிக்கும் வகையில் நெருப்பின் மீதான சாம்பல் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. நேயர்களே, கோவில்களுக்கு செல்பவர்கள் ஏதோ தீபாராதனை விதவிதமாக காட்டப்படுகிறது என்று நினைத்து விடாமல், ஆன்மா எல்லையற்ற பரந்தவெளியில் நிறைந்திருக்கும் இறைவனிடம் இருந்து முதலில் ஒலியாகவும் பின்னர் ஒளியாகவும் அதிலிருந்து படிப்படியாக உலகமாகவும் அதில் நிறைந்த உயிர்களாகவும் தோன்றுவதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மூலமான இறைவனிடம் தோன்றிய ஆன்மா உலகை அடைந்து இங்குள்ள உலக விவகாரங்களில் சிக்கிக்கொள்கிறது. அதில் சிக்கிக்கொள்ளாத ஆன்மா தன்னை உணர்ந்து கொள்வதை குறிக்கும் வகையில் வேதங்கள் முழங்கப்படுகின்றன. வேதத்தின் வழி செல்லும் ஆன்மா தன்னை உணர்ந்து கொண்டு படிப்படியாக முன்னேறுகிறது என்பதையும் புரிந்து கொண்டு வழிபட்டு வளமோடு வாழ்வோம். இறைவனின் பேரன்பை பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள், தீபாராதனைகள். டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.